ஓகே வியூவர்ஸ், வாங்க ப்ரான் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரான் வந்து மசாலா போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. கொஞ்சமாக வெறும் மிளகாய் தூள், 65 மசாலா சேர்த்துருங்க வியூவர்ஸ். கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மசாலாவெல்லாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். இது கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இதையும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். இது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரானை இதில் சேர்த்து நல்லா மசாலா போட்டு ஊற வச்சிடலாம். ப்ரானை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வியூவர்ஸ். இப்போ ப்ரான் மசாலா போட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும் வியூவர்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம மசாலாலாம் ப்ரானில் நல்லா செட் ஆகிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரானை வந்து 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வியூவர்ஸ். அதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் தேவை. நாங்கள் வந்து ஒரு ஆனியன், 2 கேரட், ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கோம் வியூவர்ஸ். அப்புறம் ப்ரெட்டோடைய கார்னர் எடுத்து அதில் கரம் மசாலா உப்பு சேர்த்து ப்ரெட் க்ரம்ஸ் அரைச்சி வச்சுட்டோம். இப்போ கடாய் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வியூவர்ஸ். நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கி வர வேண்டாம் வியூவர்ஸ். ஒரு 50% அளவுக்கு வெந்தாலே போதும். அப்போ தான் வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ ஆனியன் கலரும் சேஞ்ச் ஆகிருச்சு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட கேப்சிகம், கேரட், கேபேஜ், மின்ட்டையும் இது கூடவே ஆட் பண்ணி வதக்கிடுங்க வியூவர்ஸ். நம்மளுடைய வெஜிடபிள்ஸும் ஒரு 50% அளவுக்கு வதங்கினாலே போதும் வியூவர்ஸ். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இதை ஃப்ரை கூட பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சு வியூவர்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்மளோட வெஜிடபிள்ஸ் கூட தேவையான மசாலாலாம் சேர்க்கணும். கொஞ்சமாக 65 மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகத்தூள், டொமேட்டோ சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் இதில் நம்ம ஆட் பண்ணணும் வியூவர்ஸ். நம்மளோட சாஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் கூட நல்லா அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸை சாஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வியூவர்ஸ். சாஸ்லாம் நல்லா அப்போ தான் வெஜிடபிள்ஸில் ஊறும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க வியூவர்ஸ். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை தான் நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போ ப்ரான் இது கூட சேர்க்கணும். அதனால ப்ரான் ஆல்ரெடி மசாலா போட்டு வச்சுருந்தோம். அதை வந்து எண்ணெய் கடாய் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடாயில் நம்மளோட மசாலா போட்ட ப்ரானை வந்து போட்டுக்கலாம். ப்ரான் வந்து ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துடும் வியூவர்ஸ். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ப்ரான்லாம் வந்து வெந்து வருது. இந்த மாதிரி லைட்டாக கலரி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், நம்ம ப்ரான்லாம் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயிலாக வடிகட்டி எல்லாத்தையும் எடுத்துருங்க. நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ணதையும் நம்ம மசாலா கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், நம்ம ப்ரான் வந்து நம்மளோட வெஜிடபிள் மசாலா கூட நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கார்னர்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரெட்டை எடுத்து லைட்டாக இது மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக திரட்டுங்க, இல்லைன்னா ப்ரெட்லாம் கிழிஞ்சிரும். இப்போ அதுக்குள்ளே நம்மளோட மசாலாவை வந்து ஸ்டஃப் பண்ணணும் வியூவர்ஸ். தேவையான அளவுக்கு மசாலாவை அதுக்குள்ளே வச்சுட்டு கார்னரில் மைதா மாவை கொஞ்சமாக தண்ணி கரைச்சி அதை வந்து சைடில் போட்டுருங்க கார்னரில். அப்போ தான் நம்ம வந்து ரோல் பண்ணி ஒட்டும் போது எட்ஜஸ்லாம் வந்து பிரியாமல் இருக்கும்.
இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கார்னர்லேயும் மைதா மாவோடைய பேஸ்ட் தடவியாச்சு. இப்போ இதை வந்து ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க வியூவர்ஸ். ரோல் பண்ணிவிட்டு 2 கார்னரையும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுறங்க. க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் பண்ணணும். பாருங்கள், நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக தான் இது மாதிரி திரட்டணும். நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ப்ரெட்டு வந்து ரோல் பண்ணும்போது கிழிஞ்சிரும். இப்போ இதுலேயும் வந்து மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு கார்னரில் நம்மளுடைய பேஸ்ட் மைதா மாவு பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். இந்த மாதிரி மைதா மாவை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது இது வந்து ஃபுட் பாய்சன் இல்லாமலும் இருக்கும். அதே சமயம் வந்து உங்களுடைய ரோல் வந்து பிரியாமலும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க எல்லா ப்ரெட்லேயும் ரோல்ஸ்லாம் பண்ணி வச்சுக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், எல்லாமே ஈவனாக ஒரே சைஸில் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளோட ப்ரெட் எல்லாத்தையும் ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை எக்கில் போடணும் வியூவர்ஸ். எக்கில் டிப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட் க்ரம்ஸில் அதை போட்டணும். ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட்டிங் போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக இதை எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் போடும்போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக அது மேலே இதை எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அது ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் ஒட்டும். பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம மிச்சம் வச்சுருக்க எல்லா பீஸையும் அழகாக எக்கில் கோட்டிங் கொடுத்துட்டு அதை ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலமா உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும் வியூவர்ஸ். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரெட் எடுத்து இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ரோல்ன்றதுனால இந்த ஷேப்பில் தான் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பீஸையுமே ப்ரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் வியூவர்ஸ். எல்லா பீஸுமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேன் வச்சு எண்ணெய் காஞ்சி விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மளுடைய எல்லா ரோலையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வியூவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு போடணும். திருப்பும்போது கொஞ்சம் பார்த்து திருப்புங்க வியூவர்ஸ். இது ரொம்ப நேரம் நீங்கள் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரானையும் வந்து குக் பண்ணி மசாலாவில் வந்து குக் பண்ணி தான் வச்சுருக்கோம் வெஜிடேபிள்ஸை. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சமாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணாலே போதும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம ப்ரான் ஸ்ப்ரிங் ரோல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு வியூவர்ஸ். ரொம்பவே சிம்பிளான டிஷ், டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.